வியாதியை ஒரு சிலுவை மாதிரி கத்தர் கொடுத்திருக்கிறாரியா, அதை தொலைக்கிறதுக்கு தானே அவர் சிலுவையில் செத்தாரு. இந்த தரித்திரத்தை ஒரு சிலுவை மாதிரி கொடுத்துட்டாரியா, அதை போக்குறதுக்கு தானே அவர் சிலுவையில் செத்தாரு. அப்புறம் நீங்க அந்த சிலுவை சுமக்கிறது, அந்த சிலுவை தான் அவர் சுமந்துட்டாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, என் மனைவி தான் என் சிலுவை. இவங்க பாருங்க, இவங்க இஷ்டத்துக்கு இவங்க என்ன வேணா பண்ணிக்குவாங்க. கடவுள் இங்க போனாங்க போக மாட்டாங்க, இதை செய்யணும் செய்ய மாட்டாங்க. வாழ்க்கையில என்ன செய்யணும்னு கேட்டு பாருங்க, என்ன வேலை செய்யணும்னு கேட்டு பாருங்க. இதுதான் பிரதர் எனக்கு பிடிச்சது, ஏன்னா இதுதான் நல்லா சம்பாதிக்க முடியும்னு தெரிஞ்சது எனக்கு, அதனால தான் இதுல வந்துட்டேன் நான் அப்படின்னு சொல்லுவாங்களே ஒழிய, ஒருபோதும் கடவுள் என்னை இதுக்காகவே உண்டாக்கி இருக்காருன்ற ஒரு உணர்வோடு நான் இதுக்கு வந்தேன். என்னை இதுக்காக தான் கடவுள் என்ன உண்டாக்கி இருக்காரு, படைச்சிருக்காரு, எனக்கு தெரியும் நல்லா, நான் இதுக்காகவே உண்டாக்கப்பட்டவன், அதனால இதுல வந்தேன் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு எதாவது தெரிந்து கொள்வாங்க, அவங்க இஷ்டத்துக்கு செய்வாங்க. ஆனா சொல்லுவாங்க, எனக்கு நான் சிலுவை சுமக்க தயார்.